செய்யும் தொழில் உன் தொழிலேகான் சீர்பெற்றிட நீ அருள் செய்வாய். வையம் தனையும் வெளியினையும் வானத்தையும் முன் படைத்தவனே. ஐயா நான் முக பிரம்மா ஆனை முகனே வானிதனை கையால் அணைத்து காப்பவனே. கமலாசனத்து கற்பகமே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையில் ராமா என்ற 2 எழுத்தினால். எல்லாம் வல்ல திருவரங்கம் இரங்கநாதர் அருளினாலே நாம் தொடர்ந்து கம்பனில் ஒன்பான் சுவை என்ற தலைப்பிலே நவரச ராமாயணம் குறித்து நாம் அனுபவித்து வருகின்றோம். இதுவரை நாம் தொடர்ந்து 7 ரசங்களை அனுபவித்து மகிழ்ந்தோம். 8வதாக நாம் இன்றைய பொழிவிலே காண இருப்பது கோபம் என்கின்ற ரசம். கோபம் என்பது இயல்பாகவே அனைத்து ஜீவராசிகளுக்குமே உண்டான ஒரு ஒரு குணாதிசயம், ஒரு மெய்ப்பாடு என்று சொல்லலாம். நம் மனதிற்கு விருப்பமில்லாத ஒரு செயல் நடக்கும் பொழுதோ அல்லது தகாத ஒரு செயல் நடக்கும் பொழுதோ நம்மையும் அறியாமல் வெளிப்படுகின்ற ஒரு மெய்ப்பாடு தான் கோபம், சினம் என்று வகைப்படுத்தப்படுகின்றது. இப்படி இந்த வெகுளி, சினம், கோபம் என்று பல வகையாக அழைக்கப்படும் இந்த மெய்ப்பாடு கம்பனிலே எந்தெந்த இடங்களிலே கையாளப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த கோபம் என்பது கம்பனிலே பல இடங்களிலே கையாளப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய பொழிவிற்கு நாம் எடுத்துக்கொண்டிருப்பது 2 இடங்கள். ஒன்று ராமனின் கோபம். அதிலே 2 வகைகள். கம்பர் ராமன் சினம் அடைவதாக பல இடங்களிலே அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதிலே ராமனிடம் தோன்றிய பொருத்தமான கோபம், ராமனிடம் தோன்றிய பொருத்தம் இல்லாத ஒரு கோபம் என்று நாம் 2 வகையாக இன்று பார்க்க இருக்கின்றோம். ராமனிடமிருந்து வெளிப்பட்ட நியாயமான கோபம், ராமனிடமிருந்து வெளிப்பட்ட நியாயமற்ற கோபம் என்று 2 வகையினை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே ராமனிடமிருந்து வெளிப்பட்ட நியாயமான கோபத்திற்கான ஒரு சூழலை நாம் இன்று பார்த்தோமேயானால், சேதுபந்தன படலம், கடலிலே பாலம் கட்டி செல்வது அல்லது இந்த கடலை கடந்து நாம் இலங்கைக்குள்ளே செல்ல வேண்டும் என்று ராமனுடைய சேனை முடிவு செய்கின்றது. ஏனென்றால் இலங்கையை சென்று அடைந்து சீதையை மீட்டு கொண்டு வருவதற்கு இந்த கடல் ஒரு தடையாக இருக்கின்றது. இந்த கடலை நாம் எப்படி கடக்க இருக்கின்றோம் என்று ஆலோசனை நடக்கின்றது. அப்போது ராமன் சொல்கின்றான், நான் இந்த கடல் அரசனை நினைத்து வருண மந்திரம் ஜபித்து அவனை வழிபட்டு அவனிடம் வேண்டி இந்த கடலை கடப்பதற்கான வழியை கோர இருக்கின்றேன் என்று சொல்கின்றான். இதுதான் கம்பர் தன்னுடைய யுத்தகாண்டத்திலே வருணனை வழி வேண்டு படலம் என்று ஒரு படலத்திலே அவர் அழகாக எழுதுகின்றார். இது சேதுபந்தனம், சேது பாலம் கட்டுவதற்கு முன்பாக நடக்கின்ற இந்த நிகழ்வு. வருணனை வழிவேண்டு படலம் என்ற படலத்திலே ராமன் வருண பகவானை, அதாவது சமுத்திரராஜன் என்று அழைக்கப்படுகின்ற கடல் அரசனை நினைத்து வணங்கி தன்னுடைய வேண்டுதலை முன்வைக்கின்றான். கடலை கடப்பதற்கு எனக்கு ஒரு வழியை காட்டு என்று கேட்பதாக கம்பர் காட்சி அமைக்கின்றார். அதை கம்பர் மிக அழகாக சொல்வார். கருணையம் கடல் கிடந்தனன் கருங்கடல் நோக்கி என்று சொல்வார். கருணைக்கடலான ராமன் கருங்கடலை நோக்கி தவம் இருந்தான் என்று கம்பர் சொல்வார். ஒரு தர்பை புல்லை எடுத்து அந்த புல்லின் மீது படுத்துக்கொண்டு வருணனை எண்ணி ஜபம் செய்து கொண்டே இருக்கின்றான் ராமன். இப்படி ஒரு நாள் ஒரு யுகமாக இருந்ததாம் ராமனுக்கு. இதை கம்பர் சொல்வார். ஒரு நாள் இந்த வழிபாடு ராமனுக்கு ஒரு யுகமாக தோன்றியது. இதுபோல 7 நாட்கள் காத்திருந்தானாம் ராமன். தொடர்ந்து 7 நாட்களாக அன்ன ஆகாரம் இல்லாமல் வெயிலிலே பனியிலும் இரவு பகலாக படுத்து வருண மந்திரம் ஜபித்து 7 நாட்கள் 7 யுகங்களாக கடக்கின்றன. 7 நாட்களாகியும் வருணன் ராமன் முன் காட்சியளிக்கவில்லை. எனவே ராமன் கடுங்கோபத்துடன் எழுகின்றான். ஒருவன்
தன்னிடம் வேண்டி ஒரு பொருளை கேட்கும் பொழுது உண்டு இல்லை என்று சொல்வதற்கு கூட திராணி இல்லாத ஒருவர் எப்படி இருக்க முடியும் என்று ராமன் சொல்கின்றான். எதிரே தோன்றி உதவி செய்கின்றேன் அல்லது உதவி செய்ய முடியாது என்றாவது கூற வேண்டுமே, முன்னே தோன்றாமல் எப்படி ஒருவர் இருக்க முடியும் என்று சிவன் சினமடைவதாக, உண்டு இல்லை என்ற மாற்றம் உரைத்திலனே என்று ராமன் மிகவும் வருத்தம் கொள்கின்றான் ராமன். இதைத்தான் இலக்கியங்களிலே சொல்வார்கள், ஒருவரிடம் சென்று ஒரு பொருளை கேட்பது இழிவான செயல், எனக்கு இதை கொடு என்று இழிவான செயலில் ஒரு நம்மை நாம் தாழ்த்திக் கொள்கின்ற ஒரு நிலை. எனக்கு நீ இதை கொடு என்று நாம் கையேந்தி நிற்பது என்பது ஒரு இழிந்த நிலை. அதைவிட ஒரு இழிவான நிலை ஒன்று இருக்கின்றது என்று புலவர்கள் சொல்கின்றார்கள். ஈ என இறத்தல் இழிந்தன்று, எனக்கு இதை கொடு என்று கேட்பது இழிவானது, ஈயேன் எனல் அதனினும் இழிந்தன்று என்று சொன்னார்கள். கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது அதைவிட இழிவான செயல். கேட்பது கொடு என்று கேட்பது இழிவான செயல் என்றால் அதை மறுப்பது அதைவிட இழிவானது என்று இலக்கியம் சொல்கின்றது. இப்படி ஒருவரிடம் ஒரு பொருளை வேண்டி கேட்டு அது நமக்கு கிடைக்காமல் போவதால் உண்டாகின்ற மன வருத்தம் என்பது எவருக்குமே ஒரு தாங்க முடியாத துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதே உணர்வுதான் ராமனுக்கும். நியாயமான ஒரு கோரிக்கையை கூட இந்த வருண பகவான் நமக்கு செவிசாய்க்கவில்லையே என்று கோபத்தோடு எழுகின்றான். எழுந்து வருண பகவானை நினைத்து பலவாறாக புலம்புகின்றான். தன்னுடைய கோபத்தினாலே சிரிக்கின்றான். ஒரு கோபச்சிரிப்பு என்று சொல்வார்கள். ஒரு கோபம் வரும்போது நம்மை அறியாமலே நாம் சிரிப்போம். அந்த கோபத்திலே அந்த சினச்சிரிப்பு சிரிக்கின்றான். வருணனை பார்த்து பலவாறாக சினமொழிகளை பகர்கின்றான் ராமன். அப்போது ராமன் சொல்கின்றான், கேவலம் காட்டிலே அங்குமிங்கும் திரிந்து கொண்டு பழங்களை எல்லாம் எடுத்து உண்டு உடலிலே வலிமை குறைந்தவன் தானே, யாரிடமும் மனைவியை இழந்தவன் தானே, இத்தனை ஆண்டுகளாக வில்லுக்கு வேலை இல்லாமல் மனைவியையும் பிரிந்திருந்து ஒரு நல்ல ஆண்மகனாக இல்லாமல் வீரமில்லாத மனிதனாக இருக்கின்றேன் என்ற காரணத்தினால்தானே என்னை வருண பகவான் மதிக்கவில்லை. கூட மனைவி இருந்தால்தான் மதிப்பு இருக்கின்றது போலும், மனைவியை பிரிந்தவனுக்கு இந்த உலகத்திலே மதிப்பு இல்லை போல் இருக்கின்றது என்று பலவாறாக புலம்புகின்றான் ராமன். பாரம் நீங்கிய சிலையினன், தன்னுடைய வில்லுக்கு பாரம் நீங்கிவிட்டது, இவன் வில்லுக்கு இனி வேலை இல்லை, இவன் மனைவியை இழந்து விட்டான், இனி இவனுடைய பெருமை போய்விட்டது என்றெல்லாம் என்னை உலகம் ஏசுகின்றது போல் இருக்கின்றதே, அதனால் எனக்கு மரியாதை இல்லை போல் இருக்கின்றது என்றெல்லாம் ராமன் புலம்புகின்றான். பாரம் நீங்கிய சிலையினன் ராவணன் பறிப்ப தாரம் நீங்கிய தன்மையன், ஆதலின் வீரம் நீங்கிய மனிதன் என்று இகழ்ச்சி மேல் விளைய ஈரம் நீங்கியது எரிகடலாம் என்ன இசைந்தான் என்று கம்பர் மிக அழகாக சொல்வார். பாரம் நீங்கிய சிலையினன், வில்லுக்கு வேலை இல்லாதவன், ராவணன் பறிப்ப தாரம் நீங்கிய தன்மையன், ஆதலின் வீரம் நீங்கிய மனிதன் என்று இகழ்ச்சி மேல் விளைய ஈரம், இந்த நெஞ்சிலே ஈரம் இல்லாமல் இருக்கின்றானாம் வருண பகவான். வருண பகவானே மழைக்கும் தண்ணீருக்கும் கடலுக்கும் அதிபதி, அவன் நெஞ்சிலே ஈரம் இல்லாமல் இருக்கின்றானே, ஈரம் நீங்கியது எரிகடலாம் என்ன இசைந்தான் என்று கம்பர் மிக அழகாக இந்த பாடலை சொல்வார். இப்படி பலவாறாக ராமன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்றான். ஒரு கட்டத்திலே சொல்கின்றான், ஒருவரிடமிருந்து ஒரு பொருளை பெற வேண்டும் என்றால் அதற்கு 3 வழிகள் இருக்கின்றன. புறந்து கோடல், ஒருவரை ஆதரித்து அவரை போற்றி அவரிடமிருந்து அந்த பொருளை கேட்டு பெறுவது என்பது புறந்து ஒருவரை ஆதரித்து பெறுவது. உதாரணத்திற்கு, பிள்ளைகள் அப்பாவோட சொத்து வேண்டும் என்றால் அப்பாவினை ஆதரித்து அவரை கடைசி காலம் வரை அவரை கவனித்து கொண்டு பிறகு அவருடைய சொத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொள்வது என்பது புறந்து ஒருவரை ஆதரித்து புறந்து பெறுவது. புகழோடு பெறுவது, புகழோடு என்றால் ஒருவர் போரிட்டு தன்னுடைய வீரத்தை அந்த போரிலே வீரத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக அந்த பொருளை ஒரு மன்னனானவன் எதிரி நாட்டு மன்னனிடம் போரிலே வென்று அவனுடைய நாட்டை புகழோடு பெற்றுக்கொள்வது, புகழோடு பெறுவது. 3வது, தன்னுடைய வல்லாதிக்கத்தினாலே ஒருவரை விரட்டிவிட்டு அந்த பொருளை அபகரித்துக் கொள்வது. இப்படி 3 வகையான வழிகள் இருக்கின்றன ஒரு பொருளை ஒருவரிடம் பெறுவதற்கு. ஆதரித்து பெறலாம்,
புகழோடு பெறலாம், வல்லாதிக்கத்தை காட்டி விரட்டி அழித்தும் பெறலாம். இந்த 3 வழிகள் தான் ஆரம்ப காலத்திலிருந்து தொன்று தொட்டு நடந்து கொண்டிருக்கின்ற வழக்கம். இதை ராமன் சொல்கின்றான். இப்படி ஆரம்ப காலம் தொட்டே ஒருவரிடமிருந்து ஒரு பொருளை பெறுவதற்கு ஆதரித்தோ புகழோடோ பறித்து கொள்வதோ தான் வழக்கம். இதை எல்லாவற்றையும் நான் தவிர்த்துவிட்டு அறத்தின் வழியிலே இறந்து கோடலாம், அவனிடமிருந்து நாம் யாசகமாக வேண்டி கேட்டு அறத்தின் வழியிலே பெறலாம் என்று முடிவு செய்து இப்படி ஒரு வாரமாக தவம் கிடக்கின்றேனே, என்னை மதிக்காமல் இருக்கின்றானே இந்த வருணன், இவனை இனி சும்மா விடக்கூடாது. அறத்தின் வழியிலே சென்று பார்த்தோம், இனி இது வேலைக்காகாது, இனி நமக்கு தேவையானதை நாம் பறித்து கொள்ளத்தான் வேண்டும், இவனிடமிருந்து நியாயமான கோரிக்கை விடை கிடைக்காது என்று தன்னுடைய கோபத்தை அங்கே ராமன் வெளிப்படுத்துகின்றான். அப்படி கடும் சினத்திலே இருந்த ராமன் அருகே இருந்த லக்ஷ்மணனிடம் சொல்லி என்னுடைய வில்லை எடு என்று பல முறை கத்துவதாக கம்பர் சொல்வார். அந்த வில்லை இப்படி எடுத்து ராமன் கையிலே கொடுப்பதற்கு முன்பாக ராமன் பொறுமையை இழந்து அந்த வில்லை எடு 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 என்று பல முறை கூச்சலிடுகின்றானாம் ராமன். லக்ஷ்மணன் நடுங்கிவிட்டான் அண்ணனின் கோபத்தை கண்டு. இவ்வளவு அண்ணனுக்கு கோபம் வருமா என்று எனக்கு நாம் பார்த்ததில்லையே என்ற ஒரு வியப்பினோடு தன்னுடைய அண்ணனுடைய வில்லினை எடுத்து ராமன் கையிலே கொடுக்கின்றான். அந்த அந்த வில்லினை பிடுங்கிக் கொள்கின்றான் ராமன் லக்ஷ்மணன் கையிலிருந்து. அந்த வில்லினை வாங்கி அந்த நாணினை ஏற்றி அந்த ஒலியை உண்டாக்குகின்றான் கோபத்தோடு. கடலை நோக்கி நான் ஏற்றி அந்த நாணின் ஒலியை உண்டாக்குகின்றான். இப்படி அவன் உண்டாக்கிய நாணின் ஒலி எல்லா உலகங்களுக்கும் கேட்டது என்று கம்பர் சொல்லியிருக்கலாம், தேவர்களுக்கும் கேட்டது என்று கம்பர் சொல்லியிருக்கலாம், பாதாள லோகத்திற்கும் கேட்டது என்று சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு கருத்தாக தான் இருந்திருக்கும். ஆனால் ராமன் ஏற்றிய கோபத்தோடு ஏற்றிய அந்த வில்லின் நாணின் ஒலி எங்கு வரை கேட்டது, அதனால் என்ன நடந்தது என்கின்ற கருத்தினை கம்பர் சொல்லும் போது மிக அழகாக தனக்கே உரித்தான ஒரு கற்பனையோடு அந்த விஷயத்தை கையாள்கின்றார் கம்பர். வாங்கி வெஞ்சிலை வாளி போய் புட்டிலும் மலை போய் அந்த சிலையை அந்த வில்லினை வாங்கி நாணினை ஏற்றி அந்த ஒலியினை எழுப்புகின்றான். அந்த நான் ஏற்றுகின்றதனால் உண்டான சப்தம் கைலாயத்திலே இருக்கின்ற சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கேட்டது என்று கம்பர் சொல்கின்றார். இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கையிலேயே இந்த ஒலி கேட்டிருப்பதிலே ஆச்சரியமில்லை. ஆனால் அங்கே கம்பர் சொன்ன விஷயம், வில்லை தாக்கிய தமரம் ஓங்கு முக்கனான் தேவியை தீர்த்தது ஊடல் என்று கம்பர் சொல்வார். இந்த ஒலியினால், அதாவது கைலையிலே சிவபெருமானும் பார்வதியும் ஊடல் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே 2 பேரும் ஊடுகின்றார்கள். பார்வதிக்கு சிவன் மீது கோபம், இருவரும் விலகி இருக்கின்றார்கள். இப்படி ஊடலிலே இந்த கோபத்திலே இருக்கின்ற பார்வதி இந்த ராமன் ஏற்றிய நாணின் ஒலியை கேட்டு அச்சத்திலே நடுங்கி. நீங்கள் திரைப்படத்தில் நம்ம பார்த்துருக்கலாம். நம்ம ஒரு திரைப்படத்தில் ஒரு கணவனும் மனைவியோ இல்லை காதலன் காதலி யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு ஊடல் கொண்டாடும் பொழுது திடீர்னு இடி இடிக்கும், அப்புறம் மழை பெய்யும், ஜோன்னு மழை பெய்யும், மின்னல் சத்தம் ஒன்று கேட்கும். அதையெல்லாம் கேட்டு என்ன பண்ணுவா நாயகி போய் நாயகனை கட்டி அணைச்சுப்பா பயத்தில். இப்படி ஊடல் முடிவுக்கு வரும். ஏதோ ஒரு காரணத்தினாலே ஊடுவார்கள். பிறகு ஏதோ ஒரு அபாயகரமான ஒரு ஒலியினை கேட்டு பெண்கள் அஞ்சி நடுங்கி நாயகனை சென்று தழுவிக்கொள்வது என்பது இன்றைய காலகட்டத்திலேயும் திரைப்படங்களிலே பல இடங்களிலும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த காட்சியை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக கம்பர் தன்னுடைய எழுத்துகளிலே அமைக்கின்றார். சிவபெருமானின் ஊடலிலே இருந்த பார்வதி நான் ஏற்றிய ஒலியை கேட்டு அஞ்சி நடுங்கி சிவனை போய் தழுவிக்கொள்கின்றாள். அதனால் அவர்களிலே உண்டான ஊடல் தீர்ந்ததாக கம்பர் அழகான ரசத்தோடு இந்த காட்சியை அமைத்திருப்பார். அந்த வில்லினை உண்டான ஒலி தாக்கிய தமரம் ஓங்கு முக்கனான் தேவியை தீர்த்தது ஊடல் என்று கம்பர் காட்சி அமைத்திருப்பார். இப்படி கடும் கோபத்தில் இருந்த ராமன்
தன்னுடைய வில்லாற்றலினாலே கடல் நீரை வற்ற வைப்பதாக சபதம் எடுத்துக்கொண்டு நாணினை ஏற்றிய பொழுது வருண பகவான் எதிரிலே தோன்றி ராமனிடம் மன்னிப்பு கேட்டு பாலம் கட்டுவதற்கு அனுமதி அளித்து சேதுபந்தன பலன் நிறைவுற்றது. இப்படியாக காத்திருந்து கேட்டது கிடைக்காமல் போனதால் ராமனுக்கு உண்டான கோபம் எப்படியெல்லாம் அந்த கடலை படாத பாடுபடுத்தியது என்ற பாடல்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீர்களே, ஆனால் மிகவும் ஆச்சரியமளிப்பதாக இருக்கும். இந்த ராமன் எய்திய அம்பால் கடல் பட்ட பாடு என்று இந்த வருணனை வழிவேண்டு படலம் என்கின்ற படலத்திலே கம்பர் மிக அழகான கற்பனை நயம் நிறைந்த பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கின்றார். இதற்கெல்லாம் மூல காரணமாக அமைந்தது வருணன் மேல் ராமன் கொண்ட கோபம் என்கின்ற வெளிப்பாடு. இது ராமனுக்கு உண்டான நியாயமான ஒரு கோபம். இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ராமனுக்கு வந்த நியாயமற்ற ஒரு கோபம். அது இப்படி ராமனுக்கு நியாயமற்ற எப்படி ஒரு கோபம் ஒருவருக்கு வரும்? அது ராமன் காப்பிய தலைவன், அறமே உருவானவன், ஒரு நியாயமற்ற கோபம் எப்படி ராமனுக்கு வரும் என்று நமக்கு ஒரு கேள்வி எழலாம். ஆனால் கம்பர் தன்னுடைய காப்பியம் முழுவதுமே எல்லா கதாபாத்திரங்களின் வாயிலாகவும் அறங்களை பாடுவதிலே வல்லவராக இருக்கின்றார். எனவே மனித அவதாரம் எடுத்திருக்கின்ற ராமனையும் கூட சில இடங்களிலே சறுக்குவதாகவும் தவறு செய்பவனாகவும் காட்டி அதன் மூலம் மக்களுக்கு அறத்தை உணர்த்துவதிலே கம்பருக்கு நிகர் கம்பர்தான். இப்படி ராமனுக்கு உண்டான நாம் நியாயமான கோபத்தை குறித்து பார்த்தபோது நான் உங்களிடம் சொன்ன ஒரு விஷயம் சிவபெருமானும் பார்வதியும் கொண்ட ஊடல் என்று ஒரு விஷயம் சொன்னேன். இந்த ஊடலை குறித்து நாம் பேசும்பொழுது இந்த ஊடல் என்பது எல்லா கணவன் மனைவியருக்குள்ளுமே காதலர்களுக்கு இடையிலே நடக்கின்ற ஒரு இயல்பான ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. இதுதான் கம்பர் ரொம்ப வள்ளுவர் சொல்லியிருப்பார் திருக்குறளிலே, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று வள்ளுவர் சொல்வார். ஊடல் என்கின்ற ஒரு அதிகாரமே வள்ளுவர் படைத்திருக்கின்றார். இப்படி ஊடுதல் என்பது காமத்திற்கு ஒரு இன்பம் தருகின்ற ஒரு விஷயம். ஒரு விஷயத்திற்காக நாம் பிரிந்திருப்பது, அதற்கு பிறகு கூடுவது என்பது அந்த உறவிலே ஒரு நல்ல பந்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாக நாம் பார்க்கின்றோம். இப்படி ஊடலை குறித்து நாம் பேசும் பொழுது நாம் யாருமே அதிகம் அறிந்திராத ஒரு நூலை குறித்து நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். குற்றால குறவஞ்சியை இயற்றிய திரிகூட ராசப்ப கவிராயர் அழகான ஒரு இலக்கியத்தை படைத்தவர். திரிகூட ராசப்ப கவிராயர் கொஞ்சம் தமிழிலே நமக்கு குற்றால குறவஞ்சி என்கிற நூலினை வழங்கியுள்ளார். இதே திரிகூட ராசப்ப கவிராயர் ஒரு சிறிய ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கின்றார். அந்த இலக்கியத்திற்கு பெயர் திருக்குற்றால ஊடல். அதாவது குற்றாலநாதராகிய சிவபெருமான் மீது அவருடைய நாயகி குழல்வாய் மொழியாள் என்கின்ற அந்த அம்பிகை எப்படியெல்லாம் ஊடல் கொண்டாடுகின்றாள் என்ற கற்பனையான ஒரு காட்சிகளை எல்லாம் அமைத்து மிகச் சுவையான ஒரு இலக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் திரிகூட ராசப்ப கவிராயர். மிகவும் சிறிய ஒரு இலக்கியம். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு சிறு சின்ன சண்டைகள் ஏற்படுவதாக காட்சிகளை அமைத்து குழல்வாய் மொழியாலான அம்பிகை ஊடுவதாகவும் அதற்கு சிவபெருமான் கொடுக்கின்ற விளக்கங்களாகவும் அழகிய புராண கதைகளையெல்லாம் சேர்த்து ஒரு அழகிய இலக்கியமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் திரிகூட ராசப்ப கவிராயர். அதை பற்றி விரிவாக நாம் மற்றொரு பொழிவிலே, திருக்குற்றால ஊடல் என்கின்ற பொழிவிலே நாம் அதை மற்றொரு முறை விரிவாக அதை நாம் பார்ப்போம். இப்படி ஊடல் என்பது மிகவும் சுவையான ஒரு விஷயமாக நமக்கு இருக்கின்றது. இப்படி ராமனுக்கு உண்டான நியாயமான கோபம் குறித்து நாம் பார்த்தோம். நியாயமற்ற கோபம் என்று பார்க்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன், சிறு இடங்களிலே ராமன் தவறு செய்வதாக கம்பர் காட்டி அதன் மூலம் மக்களுக்கு அறங்களை சொல்கின்றார். ராமனும் லக்ஷ்மணனும் காட்டிலே பொன்மானை தேடிச் சென்று சீதையை இழந்து நிற்கின்றார்கள். அந்த மானை கொன்றுவிட்டு ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி அலைகின்ற பொழுது ஒரு இடத்திலே
ஜடாயுவை காண்கின்றார்கள். ஜடாயுவை கண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றான் ஜடாயு. ஜடாயுவை கண்டு ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை குறித்து விசாரிக்கும் பொழுது ஜடாயு சொல்கின்றார், ராமா, உன்னுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு ராவணன் சென்றதை நான் பார்த்தேன். அவனோடு சண்டையிட்டேன். ஆனால் என்னால் ஜெயிக்க முடியவில்லை. உன்னிடம் இந்த விவரத்தை சொல்வதற்காக உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நான் காத்திருக்கின்றேன் என்று சொல்லி விவரங்களை எல்லாம் ஜடாயு சொல்கின்றார். இதை கேட்டு ராமன் கடும் கோபம் கொள்கின்றான். இப்படி ஆதரவில்லாத தனித்து இருக்கின்ற ஒரு பெண்ணை ஒருவன் கடத்திச் செல்வதா? இதையெல்லாம் இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்கின்றதே, தட்டி கேட்க யாருமே இல்லையா? இவ்வளவு கொடுமையான உலகமாக நம் உலகம் மாறிவிட்டதா? இப்போதே இந்த உலகத்தையெல்லாம் இந்த ஒரு வில்லினால் நான் அழிக்கப் போகின்றேன் என்று கோபத்தோடு கையிலே வில்லினை எடுக்கின்றான் ராமன். தன்னுடைய மனைவியை ராவணன் தூக்கிச் சென்ற அவலத்தை நினைத்து இதை தட்டி கேட்பதற்கு இந்த உலகத்திலே இந்த உலகம் வேடிக்கை பார்த்ததே, ஆதரவற்ற ஒரு பெண்ணை கவர்ந்து சென்ற வேடிக்கை பார்த்த உலகத்தை நான் அழிக்காமல் விடமாட்டேன் என்று கோபத்திலே தவறான முடிவை எடுக்கின்றான் ராமன். அப்படி கோபத்தின் உச்சியில் இருந்த ராமனை ஜடாயு ஆஸ்வாசப்படுத்தி சொல்கின்றான், இதோ பார் ராமா, நீ செய்வது உனக்கு அழகல்ல. தவறு செய்தவன் நீ. உங்கள் இருவர் மீதுதான் பிழை. காட்டிலே ஒரு பெண்ணை தனியாக தவிக்க விட்டுவிட்டு ஒரு மானின் பின்னே போனீர்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கே வெட்கமாக இல்லையா? ஒரு பெண்ணை தனியாக நிற்க வைத்துவிட்டு சென்று தவறு செய்தவர்கள் நீங்கள்தான். அதற்கான தண்டனையை நீங்கள் தான் பெற வேண்டுமே தவிர உங்கள் தவறுக்கு தண்டனையை உலகம் பெறக்கூடாது. இதை நான் அனுமதிக்க மாட்டேன். உனது தந்தையாக இருந்து நான் இதை உனக்கு சொல்கின்றேன் ராமா. நீ செய்த பிழைக்காக உலகத்தை அழிக்கக்கூடாது என்று ராமனுக்கு எடுத்துச் சொல்லி அவனுடைய கோபத்தை தணிக்கின்றான் ஜட்டாயு. இப்படி அழகான காட்சியை கம்பர் அமைக்கின்றார். ராமன் அந்த வில்லினை எடுத்து நான் ஏற்றுகின்ற காட்சியை கண்டு ஜட்டாயு சொல்கின்றான், வம்பிழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமிழ் வைக. ஒரு அழகான மனைவியை காட்டிலே தனியாக விட்டுவிட்டு வம்பிழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமிழ் வைக கொம்பிடை மானின் பின் போய் குலப்பழி கூட்டிக் கொண்டீர். உங்கள் ஒரு சிறிய மானிற்கு பின்னால் சென்று உங்கள் குலத்திற்கே நீங்கள் இருவரும் பழியை உண்டாக்கிக் கொண்டீர்களே ராமா. ஆயும் காலை உன் பிழை என்பதல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோ என்று சரியான வார்த்தையினை அங்கே ஜட்டாயு பதிவு செய்கின்றான். இதுபோல கதாபாத்திரங்களின் வழியாக சுவையான செய்திகளை எல்லாம் சொல்லி நமக்கு கம்பர் காட்சி அமைத்துக் கொண்டே செல்கின்றார். பல இடங்களிலே நாம் இதை பார்க்கலாம். கோபம் வெளிப்படுவது என்பது ராமனுக்கு கோபம் வெளிப்பட்டது எப்படி, லக்ஷ்மணனுக்கு எங்கே கோபம் வெளிப்பட்டது, பின்னர் மந்தரைக்கு, கைகேயிக்கு, தசரதன் என்று ராமாயணத்திலே கோபம் வெளிப்படாத காட்சி கதாபாத்திரங்களே மிக மிக குறைவு. இந்த கோபம் என்கின்ற ரசம் கம்பனிலே பல இடங்களிலே பல சூழ்நிலைகளிலே கையாளப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் எடுத்துக்கொண்ட இந்த 2 இடங்கள் ராமனுடைய நியாயமான கோபம், ராமனுடைய நியாயமற்ற கோபம் என்ற 2 சூழ்நிலைகளிலே உங்கள் முன் நான் கொண்டு வர விழைந்தேன். இதுபோல நாம் தொடர்ந்து இந்த நவரச ராமாயணம் என்கின்ற கருத்திலே நாம் அனுபவித்து வருகின்றோம். இன்றைய பொழிவிலே கோபம் குறித்து நாம் பார்த்தோம். 8வது பொழிவாக இது அமைந்தது. என்னுடைய அடுத்த பொழிவிலே எல்லா சுவைகளுக்கும் அப்பாற்பட்டு 9வதாக சாந்தம், அமைதி என்கின்ற மெய்ப்பாடு குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் இல்லம் தேடி வருகின்றார் கம்பர். நன்றி, வணக்கம்.